ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டபிளாக பேசுகிறேன். மகரம் மன அழுத்தம் நீங்கும் அப்படின்றத எடுக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான்லாம் நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டார். இப்போ யார் அதிகமாக இங்கே மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க? 2 and 8, 2 ராகு 8 கேது. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இருந்தாலும் இப்போ இந்த பதிவு ஏன் சொல்கிறோன்னா, நமக்கு நல்ல நேரம் வந்து தொடங்கும் போது, அப்போ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் நிச்சயமாக குறையும். அப்போ இந்த இடத்துல வாசிகி சர்பதோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் மகர ராசி ரொம்ப மனக்கவலையில் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அவமானத்தை வந்து கொடுக்குது, குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை கொடுக்குது, நண்பர்கள் ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. ஸோ தொழிலில் ஒரு முடக்கத்து இருக்குது. நம்பி ஒருத்தரை வந்து இறங்க முடியல சார் என்னால், தொழிலில் ஒருத்தனை நம்பி 5 லட்ச ரூபா போட்டேன் நஷ்டமாக, இதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த ஏமாற்றத்தை வந்து இவங்க 2 பேருமே இங்கே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டவன்னு எடுக்க முடியாது. கர்மாவை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதுக்கு துணை நின்று உங்கள் கர்மாவை கழிப்பதற்கு கேது ராகு தான் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நம்ம ஏமாந்து போகக்கூடிய காலகட்டங்களாக இருந்தது. அப்போ அந்த மன அழுத்தத்திலேருந்து வந்து பாருங்கள் நம்ம வெளியே வர போகிறோம். எப்படி வெளியே வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இப்போ 6ல் நிற்கிறாரு இல்லைங்களா, 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறார். மே மாதம் வர போகிறாரு. இந்த மே மாதம் வரதுக்கு முன்னாடியே வந்து பாருங்கள் புனர்பூச நட்சத்திரத்துலேருந்தே அவர் படிப்படியாக வர போகிறார். இப்போ புனர்பூசத்தில் தான் இருக்காருங்க. அப்போ இந்த கடகம் புனர்பூசம் ஒரு பாதம் இருக்கும். அப்போ கடகத்துலேருந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து நன்மைகளை வந்து கொடுப்பார். அப்போ மன அழுத்தம் மகர ராசிக்கு நிச்சயமாக குறையும். 6ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை காலடி வைக்க போகிறாரு. அப்போ அந்த கனெக்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மண்டலம் சொல்லுவோம், அந்த 48 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த காலகட்டம் இந்த ஏப்ரல்லேருந்தே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மகரத்துக்கு மன அழுத்தம் நீங்கும். மகரத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படிப்பில் கல்வியில் மிகப்பெரிய தடைகள் இருந்துச்சு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திச்சு சில காலகட்டங்களில். அதெல்லாம் வந்து பார்த்திங்க மழலை சத்தம் இப்போ கேட்கும் குடும்பத்தில். அதை வீடு கட்டுறதுக்கு வாடகை வீட்லேயே இருந்துகிட்டே இருக்குமே, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருக்குமா அப்படின்னா அந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு கட்டுவீங்க. அதாவது 500 ஸ்கொயர் ஃபீட்லேயாச்சும் ஒரு வீடு கட்டிடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னா இந்த ஏப்ரல்லேருந்து நடக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கும்? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ஸோ 3 ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த 3 ஸ்டாரில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுத்துருவார். ஏன்னா இது வந்து இவங்களுக்கு முதல் பாதம், அது 2, 3, 4 பாதம் உத்திராடத்தில் இருக்குங்க. இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் நல்ல தசா புத்திகள். இப்போ ஒரு குரு தசை போகுதுன்னா குரு பார்வை வந்த உடனே பாருங்கள், நான் சொல்கிறது ஒரு 35 வயசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு அருமையோடு பெருமை வந்து சேரும். அதே டைமில் திருவோணத்தில் இருக்குங்களா, உங்களுக்கும் அந்த 25லேருந்து 30 நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் வேலை முடிச்சோடனே கல்யாணம், குழந்தை, குட்டி, குடும்பம் இப்படி வந்து பெருகெடுத்து ஓடும். திருவோணமும் சூப்பராக இருப்பீங்க. அவிட்டத்துக்கும் வந்து பாருங்கள் இந்த ப்ரெடிஷன் வந்து சூப்பராக வந்து உட்காரும். அப்போ மன அழுத்தம் இந்த இடத்துல நிச்சயமாக நீங்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கேது தான் இங்கே வந்து மேஜரோட பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கேதுக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி குரு பகவான் தான் இங்கே வரப்போகிறார். அப்போ நேரடி விசிபிள் உங்களுடைய ராசியை வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரக்குள்ள ஸோ இதை கனெக்ட் பண்ணுவாருங்க. அப்போ மகரம் நிச்சயம் மன அழுத்தம் நீங்கும். நம்ம சொல்கிறது சுப நிகழ்ச்சிகள் மட்டும் சொல்கிறோம். மன அழுத்தத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் திங்ஸ், பேடாக உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கீங்கன்னா அதை ஃபுல் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு குரு தான். குரு சுபகிரகம். அப்போ நல்லது மட்டும்தான் இருக்கும். கேது ராகுலாம் வந்து பாவகிரகங்க. நம்ம பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் அனுபவிக்கிறோம். இன்ஃபேக்ட் அது வந்து உங்களுக்கு நல்ல கிரகம் வரக்குள்ள, நல்ல டைம் வரக்குள்ள தான் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். அப்போ வந்து பாருங்கள் கல்யாணம், காது குத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்மந்தப்பட்டது, வீடு கட்டுறது, உங்களுக்கு வந்து பாருங்கள் அரசியல், சினிமா எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பாருங்கள் இந்த டைம் அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க வந்து வேலை செய்வாங்க. அதே டைமில் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியனுக்கு வந்து மகர ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா இதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இந்த தடவை கொடுக்கும். 6ல் குரு பகவான் இருந்தாலே வெற்றி வாய்ப்பு தாங்க. 6ஆம் இடம் தான் உங்களுக்கு வெற்றியை வந்து சொல்லும். அதே டைமில் 3ல் சாட்டன் இருக்கார் இல்லையா, அப்போ இந்த சாட்டனை வந்து குரு பகவான் பார்ப்பார். அப்போ முயற்சி, தைரிய, வீரியத்தை வந்து நீங்கள் எந்த துறையில், கலைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எந்த துறையில் இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஸோ ஒரு வக்கீலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சொந்தமாக தொழில் பண்ணால் கூட முயற்சி இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ முயற்சிக்கு ராசி அதிபதி 3ல் இருக்குள்ள குரு பார்வை கிடைக்குள்ள கண்டிப்பாக மன அழுத்தம் நீங்கும்,
மகரம் நிச்சயமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து இஷ்ட தெய்வம் மகரத்துக்கு வந்து எப்போதுமே நம்ம சொல்கிறது விநாயகர் வழிபாடை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பெருமாள் வழிபாடு, முருகன். ஸோ திருமால், திருமுருகன் மற்றும் கணபதி இந்த 3 பேரையும் பிடிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இப்போ நமக்கு வந்து ஏன் கேதுவுக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்டிங் பண்ணுற ஒரே இடம் என்ன கேட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போயிட்டு வாங்க. ராகுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காளி துர்க்கை, நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா காளிகாம்பாள், இப்போ வெளியூரில் கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா நன்னிலம் பகுதியில் உள்ள துர்க்கை அம்மன். ஸோ அதே மாதிரி வனபத்திரகாளி கோயம்புத்தூர், இந்த மாதிரி காளி துர்க்கையை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ராகுக்கு இது வீரியம் வந்து குறையும். ஸோ உங்களுக்கு முயற்சி தன் மெய்வரத்து கூலி தரத்தை சனி கொடுப்பாரு. குரு பகவான் பார்வை வரக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிநாட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இங்கே ட்ரை பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடம் சிறு குறு பயணம், அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. வீடு கட்டுறதுக்கான சான்சஸ் உண்டு. இது எல்லாமே பாசிட்டிவ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் மன அழுத்தம் நீங்கும். மகரம் கணவன் மனைவி குறிப்பாக வந்து சண்டை போட்டு பிரிஞ்சவங்க திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மன அழுத்தத்தினால குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்களாம் பாருங்கள் இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ மகரம் நீங்கள் நினச்சது நடக்கும், கனவுகள் மெய்ப்படும், மன அழுத்தம் குறையும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து தொடர்ந்து பிரேஸ் பண்ணுங்கள். மகர ராசி எப்போதுமே வந்து கர்ம சனி பகவான் காலசக்கரத்துக்கு 10ஆம் தேதி, அப்போ சனி பகவான் சங்கடங்களை தீர்ப்பார். வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தொடரும். எல்லாம் மலரும், எல்லாத்தையும் கொடுப்பார். நன்றி, வணக்கம்.